வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை ஆரம்பமாகிறது. கால்களில் பலம் இல்லை, மாடிப்படி ஏற முடியவில்லை, சிறிது தூரம் நடந்தாலே சோர்வு, நாற்காலிகளில் இருந்து எழுந்திருவதற்கே கஷ்டம், கையில் பொருள் தூக்க முடியாத ஒரு நிலை. இப்படின்னு கை கால்களில் பலம் குறைவது வயதின் காரணம் மட்டும் கிடையாதுங்க. தினமும் நம்ம சாப்பிடும் உணவுகளில் புரதம், கால்சியம், விட்டமின் டி, மெக்னீசியம் போன்ற முக்கியமான சத்துக்கள் குறைவதாக இருப்பதன் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஆனா இதுக்கான ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சிறிய உணவுகளா தினமும் சேர்த்து கொண்டாலே தசை வலிமை பாதுகாக்கப்படும், எலும்புகள் வலுவாக்கப்படும், வயது அதிகரித்தாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக சாப்பிட வேண்டிய 4 முக்கியமான உணவுகளை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த உணவை எப்போ எந்த நேரத்தில் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுத்துக்கிறது, ஸோ எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 4 உணவுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையே நான் சொல்ல போகிறேன். ஏன் வயதாகும் போது பலம் குறைகிறது, நீங்கள் ஏதாவது யோசிச்சதுண்டா? 60 வயதுக்கு பிறகு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தசைகள் மெதுவாக குறைகின்றன. இதுக்கு தான் மருத்துவத்தில் சார்கோபீனியா அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தசை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, எலும்புகள் பலவீனமாகும், கால்சியம் குறைவு, விட்டமின் டி குறைவு, ஹார்மோன்கள் மாற்றம். மூன்றாவது, புரதம் மற்றும் சரியாக உடலில் பயன்படுத்தப்படாததுனால அதிக புரதம் தேவைப்படும். அடுத்து நான்காவது, உணவு மற்றும் உணவு அளவு குறைவு, பசி குறைவு, சாப்பிடும் அளவு குறைவு, இதனால சத்தும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 4 உணவுகள் கண்டிப்பாக 60 வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு உணவு, அத்தியாவசியமான ஒரு உணவு. ஸோ அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா முட்டை தாங்க. முட்டை ஏன் ரொம்பவுமே சிறந்தது? ஒரு முட்டையில் உயர்தர புரதம் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து தான் தசையை வளர்க்க, தசையை பாதுகாக்க, நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. எப்படி சாப்பிடணும்னா, காலை உணவுடன் அல்லது மாலை நேரத்தில் அவித்த ஒரு முட்டையை சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 முட்டைகள் சாப்பிட்றது ரொம்பவுமே அவசியமானது. அதுக்கு மேலே நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். பெரியவர்கள் 1 இல்லைன்னா 2 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். யார் ரொம்பவே கவனமாக இருக்கணும் முட்டை பயன்படுத்தும் போது? சிறுநீரக நோயாளிகள் இருந்தால் அவங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்பவே முக்கியம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அதுதாங்க பாசிப்பயிறு. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பாசிப்பயிறு தாங்க. சைவ உணவுகளில் சிறந்த ஒரு புரதம் அப்படின்னா பாசிப்பயிறு. இது நிறைய பேர் என்னென்னா முட்டை, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா பாசிப்பயிரில் நிறைய ப்ரோட்டீன்ஸு, நிறைய இரும்புச்சத்து எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய நன்மைகளை கொண்டது. இதில் புரதம், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் சோர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இது எப்படி சாப்பிடலாம்னா, முளைக்கட்டிய பாசிப்பயிரை நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா பாசிப்பயிரை நீங்கள் வேக வச்சு சுண்டல் வடிவிலையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாசிப்பயிரில் கஞ்சி, அடை, பாசிப்பயிறு கூட்டு, பாசிப்பயிறு தோசை, ஸ்பெரசரட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, பாசிப்பயிரை ஊற வச்சு அது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அரிசி மாவு கூட கொஞ்சம் கலந்து நீங்கள் பாசிப்பயிறு தோசையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி சாப்பிடும்போது நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் முளைக்கட்டி அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இன்னுமே கூடுதலான ஒரு நன்மை கிடைக்கும். முளைக்கட்டிய பாசிப்பயிரை நம்ம தினமும் காலையில் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கூடுதலான புரோட்டீன் சத்து நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க எள்ளு. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஏன் 60 வயதிற்கு மேலே ரொம்பவுமே ஒரு சிறந்த உணவாக சொல்லப்படுதுன்னா, இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து அப்படின்னு எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு உணவு அப்படின்னா அது முருங்கைக்கீரை தான். இது ஈஸியாகவும் எளிதாகவுமே கிடைக்கும். ஸோ முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது வயதானவர்களுக்கு. இதனால என்ன நன்மை ஏற்படும்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு ஆதரிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சத்துக்களை வழங்குறதுக்கு இது பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்க
சமைக்கிறதுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் முருங்கைக்கீரையில இருக்குது. கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமின் ஏ வந்து முருங்கைக்கீரையில இருக்குது. அடுத்து உடலுக்கு தேவையான பல தாதுகள கொடுக்கறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. ஸோ முருங்கைக்கீரைய நம்ம கூட்டு, பொரியல், சாம்பார், சூப்பு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2லிருந்து 3 முறை பயன்படுத்தலாம். ஸோ நெறைய பேருக்கு முருங்கைக்கீரைய ஆஞ்சு அத சமைக்கிறது வந்து டைம் ஆகணும். அத செய்யவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் தான் நான் குடுக்குறேன். ஸோ முருங்கைக்கீரைய பறிச்சு என்னால சமைக்க முடியாதவர்கள் ஆன்லைன், ஆஃப்லைன்ல முருங்கைக்கீரை பவுடர் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்க அத வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ முருங்கை இலையுடைய பவுடர நீங்க என்னன்னா, எவ்வளவு அளவு எடுக்கணுமோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து, நீங்க தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்துல நீங்க போட்டு நெய் ஊத்தி, இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி நீங்க சாப்பிடும்போது உங்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்க உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சிலர் வீடுகள்லாம் குழந்தைகள் சாப்பிடவே மாட்டாங்க முருங்கைக்கீரைய. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, சிறிதளவு பாசி பயறு இருக்குல்ல, பாசி பருப்பு. அந்த பருப்ப வந்து நம்ம போட்டு இந்த கீரைய வந்து கூட்டா வச்சு நம்ம குடுக்கலாம். ஸோ கூட்டா வச்சு சாப்பிடும்போது குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த பவுட்ரு கிடைக்குதுல்ல, நம்ம சாப்பாடுலயும் சாப்பிடலாம். சுடுதண்ணீல கலந்தும் குடிக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறங்க. அதிகமா பயன்படுத்தாதீர்கள். அளவா எடுத்துக்கிறங்க. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க தயிர். தயிர் அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு மிக மிக சிறந்த ஒரு உணவா இருக்குது. ஏன்னா, இதில கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், விட்டமின் B12 நல்ல பாக்டீரியாக்கள் இது எல்லாமே தயிர்ல இருக்குது. அதாவது ப்ரோபயாட்டிக். இந்த ப்ரோபயாட்டிக் தான் நல்ல ஒரு செரிமானத்த குடுக்குது. குடலுடைய ஆரோக்கியத்த குடுக்கு. ஏன்னா வயதானவர்கள் எத சாப்பிட்டாலும் செரிக்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த செரிமான சிஸ்டம் ரொம்பவுமே வீக் ஆயிரும். ஸோ அதை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து பயன்படுதுங்க. தயிரை எடுக்கும்போது என்ன நன்மை கிடைக்கும்னா, எலும்புகள் வலுவடையும், தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும், குடல் ஆரோக்கியமாக இருக்கும், கால்களில் ஏற்பட்ட அந்த பிடிப்பு இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சிலருக்கெல்லாம் நைட்டு தூங்கும்போது காலில் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பிடிப்பெல்லாம் வரும். ஸோ அந்த பிடிப்புகள் எல்லாமே சரியாயிடும். ஸோ எப்படி இந்த தயிரை சாப்பிடலாம் அப்படின்னா, நம்ம மதியான உணவு கூட 1 கப்பு வந்து நம்ம தயிர் எடுத்துக்கிறது ஆரோக்கியமானது. இரவில் எடுக்க வேண்டும். ஸோ நீங்கள் வாங்கும்போது கொழுப்பு குறைந்த தயிரை வந்து பயன்படுத்துறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ தயிரை நீங்கள் டெய்லி நீங்கள் 1 கப்பு தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். தயிர் கூட நீங்கள் ஊற வைத்த சியா விதைகள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே கூடுதலான ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ சிலருக்கெல்லாம் வயதானவர்களுக்கு மூட்டு வலி போட்டு படுத்தும், மூட்டுகளை சுற்றி அலர்ஜி, வீக்கம் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே போக்குறதுக்கு வெந்தயம் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் தயிரில் வந்து வறுத்த வெந்தயத்தை வந்து பவுட்ரு பண்ணி அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிரில், அந்த 1 கிண்ணம் தயிரில் நீங்கள் வெந்தயம், இந்த சியா விதைகள் இது எல்லாத்தையும் ஊற வச்சு அதில் போட்டு நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். நண்பர்களே, இந்த 4 உணவுகள் கூடவே நீங்கள் கூடுதலாக செய்ய வேண்டிய சில பழக்க வழக்கங்களை பார்த்தலாம். தினமும் நீங்கள் உடலை வந்து இயக்கணும். அது உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதாயிருச்சு இனிமேல் ஓய்வு அப்படின்னு நினைக்கவே கூடாது. உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி 20லிருந்து 30 நிமிடங்கள் நீங்கள் மெதுவாகவே நடக்கலாம். அடுத்து 2வது என்னென்னா, காலையில் நீங்கள் வெயிலில் வெறும் 15 நிமிடங்கள் நின்றாவே போதும். உங்களுக்கு தேவையான விட்டமின் டி உடல்ல உருவாக்குறதுக்கு வெறும் 15 நிமிடம் தினமும் நில்லுங்க. விட்டமின் டி உங்க உடலுக்கு கிடைக்கும். அது எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். அடுத்து 3வது விஷயம், போதுமான தண்ணீர் தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிருங்க. இது வந்து நீர்ச்சத்து குறைதலால் தசைப்பிடிப்பு இதெல்லாமே அதிகரிக்கும். ஸோ தசைப்பிடிப்பை போக்குறதுக்கு நீங்கள் நீர்ச்சத்தை பராமரிக்கணும். அதனால தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி குடிச்சிருங்க. அடுத்து 4வது விஷயம், போதுமான தூக்கம். 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குனாதான் தசைகள் மீள அது செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நல்ல தூக்கத்தையும் கொடுத்துருங்க. தூங்கலைன்னா அது பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அதனால் தூங்கிடுங்க. ஸோ இந்த 4 டிப்ஸையும் நீங்கள் தினமும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நீங்கள் 80, 90, 100 வயதுலையும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.